இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 21 வசனம் 17. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தன்னுடைய ஒரே குமாரனை பேசபா வனாந்திரத்துல தண்ணீர் இல்ல, வேற ஒன்றும் கையில இல்ல, அந்த வனாந்திரத்துல அலைந்து திரிந்து ஒரு செடியின் கீழே தன்னுடைய பிள்ளைய வச்சுட்டு அம்பு எரிகிற தூரத்துல அந்த பக்கமாய் போய் ஆகார் சத்தமிட்டு அழுகிறாங்களாம். கூட யாருமே இல்லை, பாதுகாப்புக்கு யாருமே இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட ஒண்ணும் இல்லை, செத்து போகிறது தான் இப்போ ஃபைனல் அவங்களுடைய லைஃபா இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் பிள்ளை அழுதுட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பிள்ளையின் தாயாகிய ஆகார் அழுதுட்டு இருக்கிறத பார்க்கிறோம். யாரை நோக்கி அவங்க அழுதுருப்பாங்க? தனிமையில, வேதனையில, யாருமே இல்லாத இந்த சூழ்நிலை, பிள்ளை ஒரு பக்கம் சாக கிடக்கிறது, இன்னொரு பக்கம் இவங்களுடைய வேதனை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பார்த்துதான் அழுதுருப்பாங்க. பிரியமானவர்களே, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத ஆகாரே அப்படின்னு ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஒரு துறவை கர்த்தர் காண்பித்தார். அந்த துறவுல போய் தண்ணீர் எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கறதை பார்க்கிறோம். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தம் வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? உங்க அழுகையின் சத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டிருக்கிறார். என்ன இப்பொழுது சம்பவித்தது? நீ ஏன் பயப்படுகிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கான ஒரு வாசலை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வாசல் நீங்க ஜெபத்துல முன்னேறினா மட்டும்தான் அதை நீங்க பார்க்க முடியும். ஆகாருடைய கண் திறக்கப்பட்ட பின்புதான் ஒரு துறவை அவள் பார்த்தாள் என்று வேதத்துல பார்க்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க அதிகமாய் ஜெபிங்கள். சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதிருங்க. உங்க பிள்ளைகளை நினைத்து கவலையோடு இருக்காதீங்க. ஏசப்பா இருக்கிறார், அவர் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, ஆகாருடைய சத்தம், பிள்ளையின் அழுகையின் சத்தம் தேவ சமூகத்துல எட்டப்பட்டது. கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொடுத்தீங்கப்பா. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியங்களும் ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, அதிசயம் நடக்கட்டும்ப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, தடைகளை மாற்றுங்கப்பா, பலவீனங்களை மாற்றுங்கப்பா, கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நெருக்கம், போராட்டம், பிரச்சனை எல்லாம் மாற்றுங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் மாறட்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. ஏசப்பா, கடன் பாரத்தோடு வேதனையோடு அழுது கொண்டிருக்காங்கப்பா. எல்லா கடன் பாரங்களை மாற்றுங்க. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் வீடுமா அலைந்து கொண்டு சோர்ந்து போய் என்ன வியாதி எனக்கு வந்தது, நான் வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்லி பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க சுவாமி. எசப்பா, நீங்க அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வீராங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். சத்தம் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் சீக்கிரமாய் நடக்கும். உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.